This video for teachers, hi teachers. Actually, இது உங்களுக்கான ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தாழ்மையான வேண்டுகோள். ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலி நான் ஒரு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அகடமிக் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு ஆள் டீச்சரும் கண்ட்ரோல் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் பிரின்ஸிபலாக இருந்தேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்டாஃப்ஸுக்கும் எனக்கு தெரியும். நான் என் ஸ்டாஃப்க்கு என்ன சொல்கிறேனோ, எனக்கு என்ன நினைக்கிறேனோ அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது எதனாலன்னா, ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் 2 ஹவர்ஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி புக் எடுத்து டிக்ஷனரி எடுத்து மீனிங் அதை கண்டுபிடிச்சி எழுதி அப்படியே கொண்டு வருவாங்க. சில பசங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் கிளாஸாக இருந்தாலும் தமிழ் சொன்னால் இங்கிலீஷில் சொன்னால் புரியாது. அதுக்கு தமிழோட வேர்டை அதை புக்கில் மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எடுத்தால் நான் படிக்காமல் எக்ஸாம்பிள் போகிறான், ஏதோ ஒரு சப்ஜெக்டை படிக்கல, எக்ஸாம்பிள் போயிட்டால் நீங்கள் எடுத்த கிளாஸ் பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒன் வேர்டு அது ஞாபகம் வந்துருமே நான் எடுத்தாங்களே, அந்த மாதிரி மைண்டில் நிற்கிற மாதிரி கிளாஸ் எடுங்க. கான்செப்ட் புரிய வச்சு எடுங்க. பையன் அப்படி இது பண்ணிடுவோம். எக்ஸாமாக 12th 10th பேப்பர் திருத்த போனால் தெரியும், நான் போயிருக்கேன். என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு கீவேர்டு கொடுப்பாங்க. இந்தந்த இது இருந்தால் அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணி புக்கை ஓப்பன் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க கையில் பென் எடுத்துக்கணும். பென் எடுத்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. ஹைலைட்டர் வாங்கி அண்டர்லைன் பண்ண சொல்லுங்கள். அவன் எப்போ திறந்தாலும் ஹைலைட்டர் அவனுக்கு வந்து பிடிக்கும், படிச்சுக்குவான். 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி வச்சு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு இண்டிவிஜுவல் நீங்களே கண்டக்ட் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் மட்டும் கையில் கொடுத்து 45 மினிட்ஸு வீக்லி ஒன்று அந்த சப்ஜெக்ட்டை கொடுத்து எக்ஸாம் வச்சுங்க. 1 மேடை தனியாக வைங்க, 2 மார்க்கு தனியாக வைங்க, 5 மார்க் 10 மார்க் 15 மார்க் எதாக இருந்தாலும் சரி. ஒரு 2 கொஸ்டின் அவன் அதுக்குன்னு உட்காந்து ரிஸ்க் எடுத்து படிச்சிட்டானா அவனை வந்து ஒரு இதுக்கு கொண்டாங்க. ஒரு என்ன சொல்கிறது, நீ போனால் எக்ஸாம் எழுதிட்டான் அவன் நேரம் விட மாட்டாங்க அப்படிங்கிறது கொண்டு போங்க. கண்டிப்பாக என் ஸ்டாஃபுக்கு நான் ஸ்டாஃப் மீட்டிங்கில் ஃபுல்லாக இதான் இப்படி தான் பேசினேன். சேம் டைம் பசங்களை வந்து இன்னொரு பசங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு பசங்க முன்னாடி அவனை திட்டிடாதீங்க. அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி. நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு அவன் பண்ண தப்புன்னு உங்களுக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். நீங்கள் இப்போ அவன் பார்வையிலேயே அவன் கண்டுபிடிச்சிடுவான். நீங்கள் நேராக ஸ்டாஃப் ரூம் போயிட்டு கூப்பிட்டு வரும்போது ஸ்டாஃப் ரூமை விட்டு வெளியே வந்து வராண்டாவில் வச்சு அவனுக்கு சொல்லுங்கள், நீ பண்ணது தப்பு தம்பி, அன்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்பான். நீங்கள் மற்றவங்க முன்னாடி சொல்கிறீங்க, கன்னிங்காக இருப்பான். இது நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ண, அந்த ஸ்கூல் நேம் சொல்ல விரும்பலை. என்னோடய காரில் அது ஒரு இதே வச்சு கிழிச்சிட்டு போயிட்டான் கோடு. என்னோட பைக் இண்டிகேட்டர் உடைச்சான். ஆக்சுவலி அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, லாஸ்ட் பெஞ்செலாம் கெட்டவங்களாம் கிடையாது, எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான். இருக்கிற எல்லாமே அவ்வளோ வச்சுருக்கான். அதனால் லாஸ்ட் பெஞ்ச் விடும். ஏன் ஃப்ரெண்டில் இருக்க மாட்டேங்கிறான்னா, நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்கும். லாஸ்ட் பெஞ்சில் இருக்காதனால அங்கே போயிடுறான். லாஸ்ட் பெஞ்சில் உடனே கேள்வி சொல்லி உடனே ஆன்சர் சொல்லி அவனை தான் பிடிக்கும். அதனால் ஓடிடுவான். ஓடுறவங்களாம் கெட்டவனும் கிடையாது, சேட்டை பண்ணுறவனும் கிடையாது. அவனுக்கு ஏதோ ஒரு மைண்டில் லாங்கிலேருந்து மேடத்தை பார்ப்போம், கிளாஸை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி தனியாக கூட்டு போய் அட்வைஸ் பண்ணி பாருங்கள். அவனை திட்டாமல் ஃபஸ்ட் வாட்டி இப்படி அன்பாக கொடுத்து பாருங்கள். உங்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ணியம், ஒரு மரியாதை. இன்றைக்கு வரைக்கும் என் ஸ்டூடெண்ட் எல்லாமே பெரிய பெரிய இடத்துல டாக்டராக இருக்காங்க. துபாயில் ஒரு பையன் இருக்கான், ஐடியில் ஒர்க் பண்ண, நல்ல சேலரி. இப்பவும் இங்கே பார்த்தா மரியாதையாக பேசுவோம். மற்ற ஸ்டாஃப் என் முன்னாடி திட்டினா எனக்கும் அவர் உனக்கு எடுத்திருக்காரு, அவர் என்கிட்ட திட்டாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதான் உங்கள் குழந்தை இன்னொரு ஸ்கூலில் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு எஜுகேஷன் கிடைக்குமோ அதே எஜுகேஷன் கொடுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்கள் குழந்தையும் சரி, உங்கள்கிட்ட படிச்சிருக்க குழந்தையும் ஏதோ ஒரு இடத்துல டாப்பில் கொண்டு போய் நாளைக்கு இங்கேருந்து அவங்களை பார்ப்பான். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு லாயரால் ஒரு லாயரை உருவாக்க முடியாது, ஒரு டாக்டரால் ஒரு டாக்டர் உருவாக்க முடியாது, ஒரு இன்ஜினியரால் இன்ஜினியர், ஒரு டீச்சரால் இங்கே எல்லாத்தையும் உருவாக்கலாம். ஒரு டாக்டரையோ, லாயரையோ, இன்ஜினியரையோ, தாசில்தார், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர் எல்லாத்தையும் ஒரு டீச்சரால் மட்டும் உருவாக்கணும். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளீஸ் உங்கள் குழந்தையா நினச்சி நீங்கள் கிளாஸ் எடுங்க. இனிமேல் என்னோடய வீடியோ நீங்களும் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லுங்கள். கன்ஃபார்மாக அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம். அந்த வீடியோ அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெற்றி நிச்சயம்.